ஸோ ஹாய் கைஸ், நான் Nithilan Dhandapani. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கோரக்கநாதர் எழுதிய சந்திரரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் அவர் சொன்ன ஒரு சில குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரும் போகநாதரும் எப்படி ஒன்றா சேர்ந்து என்னென்னலாம் பண்ணினாங்க, உண்மையிலையுமே பழனியில் போகநாதருடைய சமாதி இருக்கா அப்படிங்கக்கூடிய அந்த ரகசியம் இந்த நூலில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. போகநாதர் தன்னுடைய சமாதிக்கு செல்லும் முன் எழுதின கடைசி நூல் பற்றியும் அவர் இதில் சொல்லியிருக்கார். ஸோ இந்த செய்திகளோடு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வழக்கம் போல் நிறைய துதி காப்பு பாடல்கள் செஞ்சு தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் செய்த அனுஷ்டானம், அதாவது நான் கடைபிடித்த முறைகளை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். நான் எப்படி தீட்சையை நான் பெற்றேன், அந்த வழியெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். இது உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இடகலை பிங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம வாசி எடுக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த முறையை அவர் சொல்கிறார். அது எப்படி செய்யணும்னு சொல்லலை, நான் இடகலை பிங்களை அந்த வாசி மாற்றி நான் இந்த வாசியில் அப்படி அதில் ஊன்றி நின்னேன். அதில் பராபரனும் பராபரியும் அப்படின்னு சொல்கிற பராபரனும் பார்வதியும் அப்படிங்கிறாரு. ஸோ அவர்கள் பக்கத்தில் போகும்பொழுது அவர்கள் என்னை கண்டு மகிழ்ந்து எனக்கு ஓம் என்ற மந்திரத்தை உபதேசம் செய்தாங்க. அப்போது அந்த ஓம் என்ற மந்திரத்தை வச்சுட்டு நான் தலை, கழுத்து, உடல், கை, கால், இடுப்பு அசையாமல் அப்படியே ஒரு மனதோடு அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்காந்து அந்த ஓம் என்ற பிரணவத்தை நான் தொடர்ந்து உருவேற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த மந்திரத்தினால் எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஐம்புலன்கள் கொண்ட அந்த ஒரு தொந்தரவெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம கைகால் ஐம்புலன்கள் அசைஞ்சிட்டே இருக்கும், காது கேட்கும், மூக்கு ஏதாவது இது பண்ணும். ஸோ அந்த ஆசைகள் எல்லாமே அந்த ஐம்புலன்கள் என்னால் முழுமையாக அடக்க முடிஞ்சுது. அப்படி அடக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால இந்த மனிதனாக நான் இருந்து பெறக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு முழுசாக நீங்கி போயிடுச்சு. ஸோ இது நான் உனக்காக சொல்கிறேன், இதை கேட்டு நடந்துக்கோ. இப்படி நான் மகனே நான் உனக்காக சொல்கிறேன். இப்படி நான் தொடர்ந்து இந்த மாதிரி தியானத்தில் இருக்கும் பொழுது ஈசனும் பார்வதியும் எனக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க. அந்த வரம் என்ன அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் எப்படி நம்மளை பாசமாக சொல்கிறாருன்னா, மகனே நான் உனக்காக சொல்கிறேன், இதை நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த உலகில் அநேக நாள் நீ உயிரோடு இருக்கிறதுக்காக இதை நீ உபயோகப்படுத்தணும். சொல்கிறபடி கேளு, எந்த தவறும் இல்லாமல் சரியாக செய்யே அப்படின்னு சொல்லிட்டு வாசியில் இருக்கணும் அப்படிங்கிறாரு. எந்த சித்தர்களுமே வாசி எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்ம எல்லாத்துக்குமே ஆதி பேஸ் அப்படிங்கிறது அந்த வாசி தான் அப்படிங்கிறது விதி இருந்தால் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஈஸியாங்கிறத விட கற்றுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு குருவாது கிடைப்பார். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வாசி தான். அப்போது வாசியிலிருந்து இடகளை பிங்களை மாறாமல் அதில் இழுத்து பிடிச்சி அப்படின்னு நின்று வாசியில் இருந்து அம் உம் நம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை தொடர்ந்து நீ உச்சரிச்சுக்கிட்டே வந்துட்டே இரு. இப்படி பண்ணும்பொழுது உனக்குள்ள பூரணமான அந்த பொருள், அந்த ஒளி இருக்குல்ல, இறைவன் அப்படிங்கிறது உன்னால் பார்க்க முடியும். நாரணியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த மனோன்மணி தாய் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க உங்களுக்கு அமுதம் ஈவாள், இதனால் அமுதம் ஈந்து உன்னோடு பேசுவாள் அப்படின்னு கொரக்கநாதர் சொல்கிறாரு. ஸோ இதனால் நம்ம இந்த உலகத்தில் அநேக நாள் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கொரக்கநாதர் சொல்கிறார். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சிதாகாய பெருவழி அப்படிங்கிறாரு. அதாவது உச்சந்தலையில் நம்மளுடைய கவனத்தை வச்சுட்டு மனசை வச்சு அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும் பொழுது தேவி அவள் நம்மளுக்கு நவரசம், அதாவது அந்த அமுதத்தை நம்மளுக்கு ஈழ்ந்து அவள் ஆனந்தமாக நம்ம உடலுக்குள்ளே என்றும் குடிகொள்வாள் அப்படின்னு சொல்லி கோரக்கநாதர் அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது இந்த மாதிரியான வித்தை நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இப்படி யோசனை பண்ணிக்கங்க. பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா பள்ளிகொண்ட பெருமாள் எப்படி இருக்கார், அந்த இடது பக்கமாக அவர் இந்த பக்கம் படுத்துட்டு இருந்தாருன்னா அதை விட்டுருங்களேன், பள்ளிகொண்ட பெருமாள் எப்படி இருக்கார், அதுபோல் கோரக்கநாதர் கை கால் நீட்டி ஒரு கரம், அதாவது இடது கரத்தை தலை மேலே இப்படி வச்சுட்டு ஒரு பக்கமாக படுத்துட்டு இந்த யோக முறையை பயிற்சி பண்ணார். அப்படி சைடில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இடது கையை தலை மேலே வச்சு அவர் இந்த யோக முறையை நான் பயிற்சி பண்ணினேன். எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால், ஓவியம் போல் அசையாமல் இருந்து நான் இந்த இதில் பயிற்சியில் இருந்தேன். ஸோ அப்படி அந்த மாதிரி அந்த யோகத்தில் நின்று நான் அமுதத்தை உண்டு என்னுடைய உடலையும் உயிரையும் காப்பாற்றி நின்னேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்படி காப்பாற்றி நிற்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு எப்படி இருந்தது, என்னுடைய உடம்பு அப்படின்னு கேட்டால், சடம் வலுத்து அந்த உடல் இறுகி நல்ல பலமாக பயங்கர பலமாக ஆயிடுச்சு. ஆனால் எலும்பு தோலுமா அப்படி பார்க்குறதுக்கு எலும்பு தோலுமா அப்படி நரம்பு நாடி எல்லாம் அப்படி தெரிகிற மாதிரி எலும்பு தோலுமா ஆயிருமா. உண்மையாலுமே இந்த புத்தர்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் நான் அந்த வீடியோ பிக்சர் கிடச்சின்னா அதை ஷேர் பண்ணுற பாருங்கள். அவருடைய கடைசி படம் உன்னதமான ஒரு சித்தனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அந்த எலும்பெல்லாம் தெரியும், அப்படி கண்ணெல்லாம் உள்ளே போய் இதெல்லாம் உள்ளே போய் அப்படி பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் அந்த உடம்பு நீங்கள் கொண்டு போய் நியூக்ளியர் பாமே போட்டாலும் அந்த உடம்பு ஒன்றுமே ஆகாது, அவ்வளோ உடம்பு வலுவாக இருக்கும். அதுதான்
ஒரு சித்தர்னுடைய உன்னதமான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. கோரக்கநாதர் அதுதான் சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி யோகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய உடல் வலிமை பட்டுருச்சு, ஆனால் எலும்புந்தோலுமா நான் அப்படியே ஒடுங்கி போய் இப்படி இருக்கும் பொழுது மற்ற சித்தர்கள்லாம் வந்து இது என்னப்பா புதுசாக ஒரு இதாக இருக்குது, பயங்கரமாக யோகம் பண்ணுறானேன்னு வந்து எல்லோரும் என்னை வந்து பார்க்க வந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு முன்னே சித்தி பெற்றிருந்த போகநாதரும் என்னை வந்து பார்க்க வந்தார் அப்படின்னு சொல்லி கோரக்கநாதர் சொல்கிறார். அப்படி வரும்பொழுது நான் வந்து அருள்ஞானம் பெற்று அம்பிகையினுடைய கடாட்சத்தால் இந்த உலகில் வந்து பேரும் புகழோடு நான் வந்து இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் போகநாதர் என்னை வந்து பார்த்து வாங்க நம்ம பல சித்துக்கள் ஆடலாம், வாங்க அப்படி சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி, அவரை வந்து அவர் கூட நான் வந்து போகிறேன். எங்கெங்கெல்லாம் போகிறோம்? காசி நகர் போகிறோம், அங்கேருந்து சிதம்பரம் போகிறோம், சிதம்பரத்துலேருந்து பழனி வரோம். பழனி வந்து அங்கேருந்து நிறைய சித்துக்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து பல சித்துக்கள் வந்து அந்த இடத்துல செய்கிறோம். பல வருடம் இருக்கோம், பல சித்துக்கள் வந்து அந்த இடத்துல ஆடுறோம். அப்போது அங்கே இருக்கும் பொழுது மக்கள், அதாவது இந்த உலகத்தில் இருக்க மக்கள் வந்து வாழ்வில் உயணும், பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் என்னென்னலாம் கற்பம் உண்டமோ அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லித்தரேன், கவனமாக கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. போகரும் அங்கே ஏகப்பட்ட சித்துக்கள் வந்து போகநாதர் செஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி வாங்க திரும்பி வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி சீனபதி தேசம், சைனா, அங்கே வந்து போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அங்கே போய் நீண்ட நெடுகாலம் உயிர் வாழ்வதற்காக மாந்தரை கூடி வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பரியங்கி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் கோரக்கநாதரே சொல்கிறாரு, திருமூலர் சொல்கிறாரு. சரி, இதை வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக பார்க்கணும். என்ன அப்படிங்கிறது கொச்சையாக பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர்றது வரட்டும், அவ்வளோதான். அதாவது பரியங்கி யோகம்னா என்னென்னா, நம்ம வந்து உடல் உறவு கொள்வது என்னென்னா மைண்டினுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆணினுடைய விந்து வெளியே வராது, ஆனால் அந்த புணர்ச்சியினுடைய மோகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை வந்து அதிகமாக அந்த மோகிச்சு இருக்கும் பொழுது அந்த கருமுட்டை வந்து வெளியே வந்து நிற்கும். அப்போ அந்த யோகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண் வந்து தன்னுடைய விந்து விரயம் செஞ்சிடாமல் அந்த கருமுட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த கருமுட்டை வந்து அவங்க உறிஞ்சி அந்த ஆண் உறுப்பு மூலியமாக உள்ளே இழுப்பாங்க. அப்படி இழுக்கும் பொழுது அந்த கருமுட்டையும் இந்த ஆண் விந்தும் சேரும் பொழுது அதை விட உயரிய ஒரு யோக, அது கட்டி மணி மாதிரி ஆயிருமா, அதை உடலுக்குள்ளே நிறுத்தி அந்த எனர்ஜி உள்ளே வாங்கி பயங்கரமாக யோகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு குளிகை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுமோ அந்தளவுக்கு இந்த பரியங்கி யோகத்துலேருந்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த மணி வேலை செய்யும் அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க. யோகத்தில் உயரிய யோகம், அதாவது ஃபுல் பக்கா மைண்டு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்திரியம் வெளியே வந்துடும், அவ்வளோ பட்ட கஷ்டமெல்லாம் போயிடும். ஸோ அந்த பரியங்கி யோகம் செஞ்சு நாங்கள் வந்து சீனவதி தேசத்தில் 500 வருடங்கள் நாங்கள் வந்து உயிர் வாழ்ந்தோம். அதிலிருந்து பொதிகை மலை கிளம்பி வந்து அங்கே 100 வருடங்கள் உயிர் வாழ்ந்து திரும்பியும் அங்கேருந்து பழனிக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ அங்கேருந்து நிறைய சித்தர்கள் வந்து எங்களுடைய பெருமைகள்லாம் தெரிஞ்சுட்டு எங்களை வந்து நிம்மதியே கூடாமல் சூழ்ந்து வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ போகநாதர் என்ன பண்ணுறாரு, அவங்க எல்லாம் கேட்குறதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு போகநாதர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாருலகில் மக்களுக்கெல்லாம் வந்து நிறைய செய்திகள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பல ரகசியங்களையும் பல உண்மைகளையும் தன்னுடைய கடைசி நூலான ஜனன சாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் வந்து எல்லா ரகசியங்களையும் எழுதி வைக்கிறாரு. எழுதி வச்சாலுமே கூடியிருக்கிற சித்தர்களுடைய தொந்தரவு தாங்க முடியல. அப்போ என்ன சொல்கிறாரு கோரக்கநாதர், நீங்கள் வந்து உரகை, இன்றைக்கி நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நீங்கள் வந்து அந்த உரகைக்கு போயிருங்க, இவங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பழனியில் சமாதி கொள்கிற மாதிரி அவர் வந்து சமாதிக்கு எல்லாமே கோரக்கநாதரெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு அவர் உரகைக்கு போயிடுறாரு. போகநாதர் வந்து அங்கே சமாதி கொள்கிற மாதிரி அங்கே சமாதி கொண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள்லாம் ஏமாற்றிட்டு அவரும் அங்கேருந்து உரையைக்கு வந்துடுறார். இப்போ போகநாதர் வந்து அங்கே சமாதி கொள்கிற மாதிரி தான் இருக்காரே தவிர அங்கே அவர் இல்லை, அவர் கிளம்பி உரகை நாகப்பட்டினம் வந்து போயிட்டார். அங்கே வந்து கோரக்கநாதர் அந்த உரகையில் சந்திச்சுட்டு கோரக்கநாதருக்கு வந்து பொய்கை நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவருக்கு வந்து சமாதிக்கு நிலை காட்டிட்டு அவர் வந்து திருப்பி நான் வந்து வெளிநாடு வந்து செல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ செல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறார் அப்படிங்கும் பொழுது, நான் வந்து இந்த வெள்ளையர்கள், அதாவது வெள்ளை நிற மாந்தர்கள் உள்ள அந்த தேசத்துக்கு வந்து நான் போகிறேன். இப்போ நூலில் வந்து உங்களுக்கு சீனர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் பாடல் கோரக்கநாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், வெள்ளை நிற மாந்தர்கள் உள்ள அந்த இடத்துக்கு போகிறேன், அங்கே வந்து பல இனம் பல மொழி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பயங்கரமாக பிரிஞ்சிருக்காங்க, அங்கெல்லாம் போய் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது தான் வந்து என்னுடைய நோக்கம்.
அங்கே நான் போய் ஒரு பெரிய மாபெரும் புகழ்பெற்ற ஒரு அரசனாகி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு வந்து நான் பாடுபடுவேன். அப்போ வந்து நிறைய அரசர்கள் வந்து என் மேலே போர் தொடுக்க வருவாங்க. அவங்கள எல்லாத்தையும் போட்டு தள்ளி நமனோலகம் அனுப்பிட்டு, அதாவது யமலோகம் அனுப்பிட்டு, அங்கிருந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து நான் வந்து நிறைய நல்லது வந்து நான் செய்வேன் அப்படின்னு வந்து போகநாதர் சொல்கிறார். அப்போ அப்படி சொல்லும் பொழுது அதே நாளில் வந்து நம்ம நாட்டில் நம்ம தேசத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பலவிதமான பஞ்சங்கள் உண்டாகும் அப்படிங்கிறாரு. ஆகாயத்தில் பல களங்கங்கள் ஏற்படும். ஆகாயத்தில் வந்து நிறைய தேவையில்லாத மாறுதல்களும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து ஆகாயத்தில் ஏற்படும். நீண்ட வாழ்கொண்ட நட்சத்திரம் வந்து வானில் தென்படும். மானிடர்களுக்கு பல வகையான நோய்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பேரலாக நடக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி நடக்கும் பொழுது சூரியனும் கடும்பனியும் மாறி மாறி பெய்யும். இது வந்து உனக்கு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஒரு நாள் பயங்கரமாக வெயில் அடிக்கும், திடீர்னு இருந்தாப்புல கடும்பனி பொழியும். ஸோ அந்த மாதிரி சூரியனும் கடும்பனியும் மாறி மாறி பொழியும். பலத்த மழை பெய்யும், பல சேதங்கள் உண்டாகும். ஆகாயத்தில் பார்த்தோம்னா யானையினுடைய தலை எப்படி இருக்குது, அதுபோல் ஒரு மாதிரி கரிய உருவம் வந்து நிலவை மறைச்ச மாதிரி எப்படி தோணும், நிலாவையே மறைச்ச மாதிரி ஒரு யானையினுடைய அந்த தலைப்பகுதி எப்படி இருக்கும், அதுபோல் ஒரு கருப்பான ஒரு இது வந்து தோன்றும். அது எவ்வளவு நேரம் இருக்குன்னு கூட சொல்கிறாரு. 25 நாழிகையும் 3 வினாடி நேரம் வரை அது வந்து அந்த வானத்தில் தெரிஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. வடதேசம் அப்படின்னு மட்டும் சொல்கிறார். வடதேசத்தில் வந்து கடல் பொங்கி நெருப்பும் ரத்த மழையும் பொழியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து ஏழை மக்கள் கருதி சாதுக்கள் வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனை நோக்கி வேண்டி நிற்பாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த சாதுக்களை வந்து வெள்ளையன் ஒருவன் சிறைபிடிச்சு வைப்பான். அப்போ அந்த சாதுக்கள் எல்லாமே அங்கிருந்து இறைவனை வந்து வேண்டி நிற்கும் பொழுது இந்த உலகமே வந்து பிரளயம் போல் வந்து காட்சி அளிக்கும். எல்லா சமயத்தினரும் வந்து மீண்டும் அந்த சமயத்தில் எல்லாரும் வந்து கஷ்டத்திலேயே இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நான் வந்து இந்த தேசத்திற்கு போகனான நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோரக்கநாதருக்கு சமாதிக்கு நிலை காட்டிட்டு அவர் வந்து கிளம்பி போனதாக தான் வந்து கோரக்கநாதர் சொல்லி முடிக்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு யோக நிலை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ போகநாதர் கடைசியாக எந்த இடத்துல சமாதி கொண்டார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. கோரக்கநாதரனுடைய அந்த சந்திரரேகை அப்படிங்கிற நூல் பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா பொய்கை நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கோரக்கநாதருக்கு சமாதிக்கு நிலை காட்டிட்டு நான் வந்து வெள்ளை நிற மாந்தர் உலகுக்கு வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறதோட சொல்கிறாரே தவிர அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. இன்றைக்கி வந்து போகரனுடைய கடைசி நூலான ஜனனசாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் இருக்குது. நான் வந்து போகர் வரலாறு நிறைய பேர் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த நூல் பற்றி தான் போடணும் அப்படின்னு இருக்கேன். ஒரு சிலது புரிய மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் புரிஞ்சுட்டு போடலாம் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உண்மையிலேயே அதில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி நம்பிக்கிட்டு இருக்கிறதும் நீங்கள் இன்றைக்கி கும்பிடக்கூடிய நிறைய தெய்வங்களும் போகநாதர் தான் அப்படிங்கிறது அந்த நூலில் வந்து வெட்ட வெளியாகவும் வெளிச்சமாகவும் அது வந்து சொல்லியிருக்காரு. சீக்கிரம் அந்த நூல் வெளியே சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பி இந்த செய்தி உங்களுக்கு வந்து காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த செய்தி வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் நல்லதாகவும் இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மந்திர பிரயோகம் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ வாசி தெரிஞ்சவங்க வாசிகள் இருக்கும்பொழுது அதை பயிலுங்க. வாசி தெரியாதவங்க வந்து பரவாயில்ல, வடக்கு திசை இருந்து பண்ணணும். அதை சொல்லாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மந்திரம் சொல்லும் பொழுது வடக்கு திசை நோக்கி வந்து அந்த மந்திரத்தை சொல்லணும். ஸோ எனக்கு வாசி தெரியல, நம்ம கற்றுக்கிட்டு பண்ணலாமாங்கிறது வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த நேரம் உட்கார்றீங்களோ எல்லா நாளுமே வந்து அந்த சரியான அந்த நேரத்தில் உட்காருங்க. வயிறு வந்து ஒரு 75% 3/4 பங்கு காலியாக இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு நேரம் உட்கார்றீங்கன்னா தினமும் அதே நேரத்தில் உட்காருங்க. நம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்ல நம்மளுக்கு வந்து சீக்கிரம் இந்த சித்தியாகும், யோகம் வந்து சித்தியாகும் அப்படின்னு கோரக்கநாதர் சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தோட கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அவர் வந்து சித்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கோரக்கநாதர் பின்னாடி என்ன சொல்கிறாரு, நீ ஒவ்வொரு மந்திரமும் சித்தியாகிறதுக்கு மினிமம் 8 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லெங்க்த்தியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட இதே சந்திரரேகையில் நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் இருக்குது, பார்க்கலாம். நாளைக்கு அந்த விஷயம் முடிஞ்சால் சொல்கிறேன். ஸோ அடுத்த காணொலி நேர வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், வீடியோஸ் சேனலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட், பை.